ஆனா இன்னைக்கு காவல்துறை மத்தியில ஒரு முஸ்லீமை கொல்லுவதற்கு ஒரு முஸ்லீம் காவல்துறை அதிகாரியே நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில பண்றாங்கன்னா அதுவே இது ஒரு ஃபேக்கான என்கவுண்டர்ன்றதை காட்டுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு இல்லையா? ஒரு செயின் பறிப்பு ஒருத்தர் செய்யறாருன்னா அவருக்கு மரண தண்டனை நம்ம கொடுப்போமோ? கொடுக்க மாட்டோம். ஆனா இங்க மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப என்னன்னா அவர் செஞ்ச தண்டனையை விட சொந்த குற்றத்தை விட அதீத தண்டனையை நம்ம கொடுத்திருக்கிறோம். ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துல 3 விஷயங்கள் சேர்ந்து வேலை செய்யணும். போலீஸ் சிஸ்டம், கோர்ட், அடுத்து பனிஷ்மெண்ட். கோர்ட்டுக்கே போகல, சிறைக்கே போகல, இவங்க அந்த 2 பேரையும் பைபாஸ் பண்ணிடுறாங்க. ஒண்ணு முடிச்ச பிறகு அவங்க அந்த போலீஸ் ஆபீசர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கையினுடைய பகுதிகளை பிடிச்சி இழுத்து அது பக்கத்துல துப்பாக்கி வச்சு சொல்றாங்க. சத்தீஸ்கட்ல இருக்கக்கூடிய காவல்துறை கொலைகள் பாத்தீங்கன்னா பல 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 மடங்கு அதிகம். கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்டவர்கள் 22 வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 200க்கு மேற்பட்டவர்கள் அதிக நம்பர் அங்கதான். இந்த மாவோயிஸ்ட் இயக்கங்கள், நக்சல்பாரி இயக்கங்கள் அங்க சிறப்பா மக்களுக்காக போராடிட்டு இருக்காங்க. வீரப்பன் கொலை நடந்தது இல்லையா, அதுல எத்தனை பழங்குடி மக்கள், எத்தனை அந்த கிராமத்து மக்களை போலீஸ் மீது தாக்குதல் நடக்கப்பட்டதுன்றதுக்காக அப்படியே கைதியில் இருந்தவங்களை கொண்டு போய் அப்படியே நிக்க வச்சு கொண்டாங்களா இல்லையா? இதுல பேரெல்லாம் பாத்தீங்கன்னா பிரதீப் சர்மா. சர்மான்றது பிராமின் நேம். ஓகே. அதுக்கப்புறம் தயா நாயக். நாயக்ன்றது பிராமின் நேம். அதுக்கப்புறம் போன்ஸ்லே, மகாராஷ்டிரா பிராமின் நேம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர் எல்லாமே இந்த என்கவுண்டர்ல இன்வால்வ் ஆகிற ஆபீசர்ஸ் உடைய பேரெல்லாம் பாத்தீங்கன்னா பிராமின் நேமா இருக்கு. சார், காவல்துறைக்குள்ள சாதி இருக்குன்னு சொல்றீங்களா சார்? ஆமா ஆமா ஆமா, அதுல சந்தேகமே இல்ல. காவல்துறைக்குள்ள ஜாதி இருக்கு. காவல்துறைக்குள்ள ஜாதி தமிழ்நாடு உட்பட. சங்கர் பாத்தீங்கன்னா, சங்கர் மீது தமிழ்நாடு காவல்துறை பல கட்டங்கள்ல தாக்குதல் செஞ்சுக்கிட்டே இருக்கு. பல கட்டங்கள்ல அடுக்கடுக்கா செஞ்சுட்டு இருக்கு. முதல்ல வழக்கு போட்டாங்க. அந்த ஒரு வழக்கையே 17 வழக்கா போட்டாங்க. ஒரு வழக்கு தான், ஒரு குற்றம் ஒரு வட்டம், ஒரு வழக்கு தான். அதுக்கு சட்டத்திலேயே ஒரு பேர் இருக்கு. ஒரு குற்றத்துக்கு 2 தண்டனை கிடையாது. அப்ப எப்படி ஒரு குற்றத்துக்கு 2 வழக்கு நடக்க முடியும்? அந்த வழக்கை எப்பயுமே பதிவு செய்யாம இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பயுமே போலீஸ் சிஎஸ்ஆர்னு ஒண்ணு கொடுத்து விட்டுருவாங்க. சும்மா ஏமாத்துறது. கோர்ட் எல்லாம் சொல்லிருச்சு, ஏற்கனவே கோர்ட் சொல்லிடுச்சு, எங்க முகாந்திரம் இருக்கோ, வழக்கு பதிவு செய்வதற்கு முகாந்திரம் இருக்கோ, அங்க எஃப்ஐஆர் வேணும்னு சொல்லுது. எங்க குற்றம் அப்படின்னு முகாந்திரம் இருக்கோ அந்த இடத்துல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் சொல்லியிருக்கு. ஆனா இவங்க சிஎஸ்ஆர் கொடுத்துட்டு நைஸா எஸ்கேப் ஆகுறாங்க. பேரல் ஏற்கனவே அதுல என்ன நல்ல புது ஆபீசர்ஸ் நம்ம உள்ள போட்டாலும் அந்த புது ஆபீசர்ஸையும் அதை அழுக வச்சிருக்கு. மேல் ஜாதிக்கார போலீஸ் ஆபீசர்கள் கீழ் ஜாதிக்கார கிரிமினல்களை சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. நீங்க எத்தனை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்க எலெக்ஷன் ஜெயிச்சு நீங்க அசம்பிளிக்குள்ள வரீங்க. அப்ப உங்களோட குரல் ஒரு குதிரை மேய்க்கிறவன் போலீஸ்காரனால சாவடிக்க போடும் போதும் அந்த குரல் ஒலிக்கணும் இல்ல? அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008899. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மன் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதும் பெருத்துகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் காவல்துறை அதிகாரி மரியாதைக்குரிய திரு முத்துகுணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அருள் சார். மிக முக்கியமான ஒரு தலைப்பை குறித்து தான் உங்கள்கிட்ட டிஸ்கஷன் பண்றதுக்காக உங்கள்கிட்ட டைம் கேட்டிருந்தேன். முதல்ல நேரம் ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி. அடிப்படையில் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளையும் அதே போல சமூக நிகழ்வுகளையும் கூர்ந்து கவனிக்க ஒரு மனிதர் நீங்க. அந்த அடிப்படையில அண்மையில பாத்தீங்கன்னா விகடன், தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஒரு பாரம்பரியமான ஒரு ஊடகம், அவங்க என்கவுண்டர் ஹீரோயிசம் காட்டும் முதலமைச்சரே பேரிலேயே அமிலம் ஊற்றும் தைரியம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு தலையங்கம் எழுதியிருந்தாங்க. அந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம் அடிப்படை அப்படிங்கிறது, ஏன் என்கவுண்டர் கலாச்சாரம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது தமிழ்நாட்டுல, குறிப்பாக சென்னை மாவட்டத்துல அதிகமா இருக்குது, தமிழ்நாட்டு தலைநகரமா இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரிகள் வந்த பிறகு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சமா கூடுதலாக அதிகரிக்கிறது. இந்த போக்கை குறித்து கண்டுகொள்ளாம இருக்கிறீங்க, இது ரொம்ப தவறாக இருக்கிறது, ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கிறது என்ற அடிப்படையில் எழுதியிருக்கிறாங்க.
தலையங்கத்தை நீங்க படிச்சீங்களா? இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு நேர்ந்த, படிக்கும்போது உணர்ந்த தகவல்கள் என்ன சார்? நான் ஒரு நண்பர் எனக்கு வந்து இந்த தகவலை எனக்கு பரிமாறிக்கிட்டாரு. அதன் மூலமா நான் இதை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியா இருந்தது. ஆனந்த விகடன் போன்ற பத்திரிகைகள் பெரும்பாலும் சினிமா போன்ற விஷயங்களை எழுதிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்துட்டு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து பதிவு செய்யறாங்கன்றது வந்து ஒரு பக்கம் வருத்தத்தோடு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சமூக அக்கறையோடு ஆனந்த விகடன் செயல்படுதுன்னு பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா இன்னொரு பக்கம் வருத்தமா இருக்குன்னு சொன்னேன். ஏன் வருத்தமா இருக்குன்னா, ஆனந்த விகடன் போன்ற ஒரு கலைக்கும் பொழுதுபோக்குக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற பத்திரிகைகள் கூட இத பயந்து எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க இல்லையா? அது நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வார்னிங்க கொடுத்திருக்கு. நாம ஏற்கனவே இது சம்பந்தமா நிறைய இடத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். காவல்துறையினுடைய அத்துமீறல்கள் பற்றியும் நாம வந்து அங்கங்க நம்முடைய குரலை உயர்த்தி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் இல்லையா? ஆமா, அதுல ஆனந்த விகடனுடைய வாய்ப்பை நான் படிச்சேன். நிறைய விஷயம் நம்ம பேச வேண்டியிருக்கு. நம்ம கட்டாயம் இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்ல சார், இப்போ இந்த விஷயம் எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெக் இருக்கணும். எங்க இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, எதை வச்சு ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அண்மை காலத்துல குறிப்பா அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல அனைவராலும் பெரும்பாலும் அறியப்பட்ட முகமான திரு சவுக்கு சங்கர் வீட்டுல வந்து கழிவுநீர் வந்து ஊற்றப்பட்டு அவருடைய தாயார் தனியா இருக்கும்போது ஒரு அட்ராசிட்டி நடந்துட்டு போயிருக்குது. அதற்கு மறுநாள் இதே தமிழ்நாடு தலைநகரான சென்னையில திருவான்மியூர்ல பட்டப்பகல்ல ஒரு கால நேரத்துல ஒரு என்கவுண்டர் நடக்குது. எதுக்காகன்னு பார்த்தோம் அப்படின்னா செயின் ஸ்நாச்சிங், செயின் பறிப்புக்காக ஒரு என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க. இதுல ரொம்ப வித்தியாசமா இன்னொரு விஷயத்த நான் பார்த்தேன். என்கவுண்டர் செய்ய என்கவுண்டருக்கு உள்ளான அந்த செத்து போன அவருடைய பெயர் ஒரு இஸ்லாமிய அடையாளத்தோடு இருக்கிறாரு. அவரை கொன்றவரும், அதாவது அவரை வந்து என்கவுண்டர் பண்ணவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் தாங்க அப்படின்னு 2 பேரோட பேரெல்லாம் வந்து போடுறாங்க. சோ இந்த தலையங்கத்தினுடைய தேவை இப்ப முத்துகுணா போன்ற செயற்பாட்டருடைய இந்த பேச்சு அப்படிங்கிறதுக்கான எழுவதற்கான காரணம்ங்கிறது இந்த செயல்பாடுகள் தானா? இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? சரி, இது ரெண்டுத்தையும் தனித்தனியா நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து நீங்க வந்து சங்கர் பற்றி சவுக்கு சங்கர் பற்றி பேசுனீங்க. இதை வந்து நம்ம அடுத்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த என்கவுண்டர்ல இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் எலெக்ஷன்ல தான் அதிக ஜாதிகள் உள்ள இடத்துல இந்த ஜாதியை சேர்ந்தவரை நம்ம வந்து கேண்டிடேட்டா போட்டு அவருக்கு நம்ம வந்து ஓட்டு வர வச்சு அவரை வந்து வெற்றியாளரா மாத்தி நம்ம கட்சிக்கு பயன்படுத்திக்குவோம்னு சொல்ற எண்ணம் வந்து கட்சிகள் மத்தியில இருக்கு. ஆனா இன்னைக்கு காவல்துறை மத்தியில ஒரு முஸ்லிமை கொல்லுவதற்கு ஒரு முஸ்லிம் காவல்துறை அதிகாரியே நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில பண்றாங்கன்னா அதுவே இது ஒரு ஃபேக்கான என்கவுண்டர்ன்றதை காட்டுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு இல்லையா? அது கிட்டத்தட்ட இத அப்ப யாருன்னா இந்த எலெக்ஷனுக்காக வேலை செய்யறவங்களுடைய அதே மனநிலை தான் இந்த என்கவுண்டரை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணவங்களுடைய மனநிலையாவும் இருக்குது. சரிதானே? அப்ப அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா இந்த என்கவுண்டர்கள் வந்து இதுல நீங்க சொல்லும் போதுதான் இந்த எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு செயின் ஸ்நாச்சிங் பண்ணவனா என்கவுண்டர் பண்ணிடுறது. அதாவது இத ஒரு வழக்க தன்னால முடிக்க முடியல, ஒரு குற்றவாளி மிக கொடூரமான குற்றவாளியா இருக்கிறான் அப்படின்னா இவனுக்கு தண்டனைய காவல்துறையே கொடுத்துறது. இது பிரிட்டிஷ் காலத்துல இருந்து நம்ம கலாச்சாரத்துல இருந்துகிட்டே இருக்கு. நம்முடைய காவல்துறை கலாச்சாரத்துல இருந்துட்டு இருக்கு. இது வந்துட்டு போலீஸ் கல்ச்சர், ஆர்கனைசேஷனல் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. நான் வந்து மேற்குலகில வந்து காவல்துறையை பற்றி படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த வார்த்தைய போலீஸ் ஆர்கனைசேஷனல் கல்ச்சர், ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்குள்ளயும் அதுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு, அதுக்குன்னு ஒரு பிஹேவியரல் பேட்டர்ன் இருக்கு. இந்த பேட்டர்னே எங்க இருந்து வருது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து வருது. நம்ம வந்து சந்திரசேகர் ஆசாத், சுக்தேவ், நம்ம பகத்சிங்கினுடைய 2 பகத்சிங்கோட தோழர்கள் லக்னோல ஆல்ஃபிரட் பார்க் அப்படின்னு ஒரு இடத்துல இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்த சிஐடியினுடைய ஹெட் மற்றும் போலீஸ் ஆபீசர்ஸ் அங்க வந்து நேரடியா அவங்களை சுட்டு கொன்னுறாங்க. இவங்களும் கையில வச்சிருந்த கை துப்பாக்கி வச்சு பயன்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா வந்த உடனே போலீஸ் தான் முதல்ல சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், வந்த உடனே கொல்லுதல் தான் உங்களுடைய திட்டமா இருக்கு. அப்ப கொல்லுதல் முதல்ல திட்டமா வச்சுக்கிட்டு வேலை செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட். அங்க இருந்துதான் இந்த கலாச்சாரத்தை ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் நான் சொன்னேன் இல்லையா, இந்த கல்ச்சரை நம்ம அப்படியே காப்பி எடுத்துட்டு வந்துட்டே இருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அன்னைக்கு பிரிட்டிஷ் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட அந்த கெட்ட பழக்கம். அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு குற்றத்தை நாம வந்துட்டு
ஒரு குற்றவாளி இருக்கான், நம்ம வந்து செயின் ஸ்நாச்சரே எடுத்துக்குவோம். அவனை சரி. பிடிச்சி அவனை நீங்க உங்களுடைய சட்டத்துக்குள்ள நீங்க வைக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனை நீங்க கொல்றதுன்ற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காவே நீங்களே சட்டத்தை மீறிட்டீங்கன்னு ஆயிடும். ஆனா என்ன செய்யணும், நீங்க அவன் வந்து செயின் ஸ்நாச்சர், சங்கிலி பறிப்பாளர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவன் சங்கிலி பறிப்பாளர்னா அவன் எங்கெங்கெல்லாம் சங்கிலி பறிச்சான், அந்த சங்கிலி பறிச்சவங்க யாரு, அவங்களுடைய விட்னஸ் அவதான் முக்கியம் இல்லையா? இப்ப வந்து என்கிட்ட இவன் தான் சங்கிலி பறிச்சான்னு அம்மா சொல்லணும். இவன் வந்து நாங்க வந்து அங்க நடந்து போயிட்டு இருந்தோம், அப்ப என்கிட்ட இவன் சங்கிலி பறிச்சான் அப்படின்னு வந்து கோர்ட்ல சொல்லிட்டாங்கன்னா இவருக்கு தண்டனை கிடைச்சிடும். ஆனா அந்த மாதிரி அந்த சாட்சிகளை உருவாக்குறத விட்டுட்டு அந்த குற்றவாளிகளையே இவங்க வந்து கதை முடிச்சிடறதா இவங்க ஒரு தொழிலா செய்யறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன, சட்டம் வந்து நிறைவேறாம இவங்களுடைய தண்டனை நிறைவேறுது. சட்டம் தான் நிறைவேறணும், சட்டம் வந்து முன்னாடியே தண்டனை நிறைவேறுது. அதுவும் அந்த குற்றத்துக்கான தண்டனையா அது அப்படின்னு பார்க்கணும். இப்ப செயின் பறிப்பு இல்ல, ஒரு செயின் பறிப்பு ஒருத்தர் செய்யறாருன்னா அவருக்கு மரண தண்டனை நம்ம கொடுப்போமோ? கொடுக்க மாட்டோம். ஆனா இங்க மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப என்னன்னா, அவர் செஞ்ச தண்டனையை விட, சொந்த குற்றத்தை விட அதீத தண்டனையை நம்ம கொடுத்திருக்கிறோம். நாம கொடுக்கல, காவல்துறை கொடுத்திருக்கு. அப்ப என்னன்னு பார்த்தா காவல்துறை தன் கையில் இருக்கிற பவரை, தன் கையில் இருக்கிற சக்தியை அதீதமா பயன்படுத்திருக்காங்க, தேவைக்கு அதிகமா பயன்படுத்திருக்காங்க இல்லையா? அதே மாதிரி இன்னும் ஒரு ஆர்குமெண்ட்டும் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். ஒரு வழக்கு கோர்ட்டுக்கு வந்து அங்க சட்டம், அங்க வந்துட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு பின்னாடிதான் தண்டனை. ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துல 3 விஷயங்கள் சேர்ந்து வேலை செய்யணும். போலீஸ் சிஸ்டம், கோர்ட், அதுதான் குற்றத்தை உறுதிப்படுத்துறது. அடுத்து பனிஷ்மெண்ட் வந்து கரெக்ஷனல் சிஸ்டம், தட் இஸ் பிரிசன். இது 3 சேர்ந்ததுதான் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். இங்க பாத்தீங்கன்னா போலீஸே எல்லாத்தையும் முடிச்சிடறாங்க, கோர்ட்டுக்கே போகல, சிறைக்கே போகல. இவங்க வந்து அந்த 2 பேரையும் பைபாஸ் பண்ணிடுறாங்க, 2 பேரையும் அவங்களுக்கு வேலை இல்லாமலே பண்ணிடுறாங்க. இது சரியா, இது முறையா அப்படின்னு பார்த்தா கட்டாயம் முறை இல்லை, சரிதானே? ஆனா இதுல ஒரு கேள்வி வருது. இப்ப வந்து செயின் பறிச்சவனை நாங்க கொன்னோம், சரி அவன் குற்றவாளி, அவன் வந்து தப்பா செஞ்சான், நான் அவனை உள்ள தூக்கி போட்டுட்டோம், அவனை கொண்டுட்டோம். இல்ல அது மட்டும் இல்ல, அவங்க கூடுதலா எப்பயும் போல இந்த ராஜேஷ்குமார் நாவல்கள் காலகட்டத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எங்களை கொலை வந்தாங்க, எங்களை கொலை பண்ண பார்த்தாங்க, கத்தியை தூக்கி வீச பார்த்தாங்க, துப்பாக்கி சுட பார்த்தாங்க, பிகாஸ் ஆஃப் த ப்ரொடெக்ஷன், அதனாலதான் நாங்க வந்து திருப்பி தாக்கணும்ன்றாங்க, தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி பொய்யாவே இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆங்கிலத்துல அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, ரைட் டு பிரிவென்டிவ் டிஃபென்ஸ், உங்களை தற்காத்து கொள்ளும் உரிமை. நீங்க உங்களை காத்துக்கொள்ளும் உரிமையில தான் அவனை தாக்கி கொள்றீங்க. அதான் காவல்துறை அதிகாரிக்கு இருக்குதானே அது? ஆமா, அருள்மொழிவர்மன் இதுல உரிமை இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல வந்து என்கவுண்டர்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? என்னன்ற வார்த்தையை தூக்கிட்டு வெறும் கவுண்டர் விட்டு வைங்க, அதுதான் கவுண்டர். ஃபர்ஸ்ட் அவன் பண்ணா அது பேர் கவுண்டர். அதுக்கப்புறம் அது கூட நீங்க எதிர்வினை ஆற்றினீங்கன்னா தான் அது என்கவுண்டர். முதல்ல வந்து கவுண்டர், அதுக்கு என்கவுண்டர். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா கவுண்டரே நடக்கல, கவுண்டர் நடந்ததா ஒரு போலியான ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது, ஒரு பொய் உருவாக்கப்படுது. அந்த பொய்யில பாத்தீங்கன்னா கத்தி எடுத்துட்டு வந்தான், வெட்ட வந்தான் அப்படின்னு காமிப்பாங்க. அந்த கத்தி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்துட்டு உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி அந்த அந்த இப்ப ஒரு அதே மாதிரி பெரும்பாலும் காவல்துறை அதிகாரிகளுக்கு காயம்பட்டதா சொல்லுவாங்க. பெட்ல படுக்க, கையில காயப்பட்டிருக்கு, கால்ல காயப்பட்டிருக்கு, ஒரு சின்ன ஒரு கட்டு போட்டிருப்பாங்க. அந்த கட்டுக்கும் காயத்துக்கும் சம்மந்தமே இருக்காது, பெரிய கட்டா இருக்கும், ஒரு ரத்தம் வெளியில வந்ததுக்கான அடையாளமோ எதுவுமே இருக்காது. இதுல நிறைய அனுபவங்களை நானும் என் வாழ்க்கையில சந்திச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். செங்கல்பட்டு ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல நான் வேலை செய்யும் போது அங்க வந்துட்டு ஒரு சில குற்றவாளிகளை கொண்டு போய் என்கவுண்டர் பண்ணி கொள்றாங்க. அவங்க வந்து குறவா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, ஒரு 3 பேரு. அவங்களும் இந்த மாதிரி வந்து வீடு புகுந்து கொள்ளையடிக்கிற பழக்கம் உடையவர்கள். அவர்களை வந்து கொல்றதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு எஸ்பியா இருந்த பொன்மாணிக்கவேலு என்ற ஒருத்தர் வந்து இதை முடிவெடுக்கிறாரு. உடனே ஒரு டீம் கிட்ட சொல்றாரு, அந்த டீமை கூட்டிட்டு போய் கொல்றாங்க. கொண்டு முடிச்ச பிறகு அவங்க அந்த போலீஸ் ஆபீசர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கையினுடைய பகுதிகளை பிடிச்சி இழுத்து அது பக்கத்துல துப்பாக்கி வச்சு சொல்றாங்க. சோ அப்ப போடும்போது அந்த தோலை சீச்சிக்கிட்டு அந்த துப்பாக்கி கொண்டு போகும், உங்களுடைய உடலுக்குள்ள போகாது, அந்த தோலை சீச்சிக்கிட்டு போகும். ஆனா காயம் உருவாயிடும், அந்த துப்பாக்கினால் உருவாக்கப்பட்ட காயம் மட்டும் உருவாயிடும்.
ஆனா அது வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியல் ஊண்டா இருக்கும், ஒரு மேல் ஓட்டமான ஒரு காயமா இருக்கும். அந்த காயத்தோட அவங்க காவல்துறைக்கு போயிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆவாங்க. அங்க வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட். ஆனா அதுக்கிடையில இந்த 3 பேரும் கொல்லப்பட்டிருப்பாங்க. 3 பேரும் உண்மையான குற்றவாளிகளா கூட இருக்கலாம். ஆனா தண்டனை கொடுக்கணும்ன்றதுக்காகவே இந்த இந்த வேலை செஞ்சது வந்து பொன்மாணிக்கவேலு எஸ்பியா இருக்கும்போது பொன்மாணிக்கவேலு செஞ்ச வேலை. அப்ப நான் அதே டிஸ்ட்ரிக்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். சோ இப்ப அதனால எனக்கு வந்து நான் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேலை செஞ்சனால எனக்கு இது தெரியும். ஓகே. அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய இதுல ஒருத்தரை கொன்னுட்டு அதுக்கு பக்கத்துல கத்தியை கொண்டு வந்து போடுறது, அதுக்கு பக்கத்துல நாட்டு துப்பாக்கி போடுறது, இத வந்து ஒரு கலாச்சாரமாவே வச்சிருக்காங்க. இதுதான் அந்த ஆர்கனைசேஷன் கல்ச்சர் இல்லையா? இந்த கலாச்சாரம் காவல்துறையில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப நாங்க வந்து நண்பர்கள் இல்லையா? நாங்க ஒரு 500 பேர் ஒரே நேரத்துல ட்ரைனிங் எடுத்தோம். 500 பேர்ல 300 பேர் ஒரே இடத்துல எங்களுடைய நண்பர்கள். அவங்க ஒரு என்கவுண்டர்ல இன்வால்வ் ஆயிட்டாங்கன்னா உடனே நாங்க அடிச்சு போன் அடிச்சு என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கேடா, என்னடா ஆச்சு, என்ன ஒண்ணு இல்லாமா, சும்மா மாமா எஸ்பி சொன்னாரு மச்சான், அதான் போட்டு வந்தேன், ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அவங்க உண்மையை சொல்லிடுவாங்க நம்ம கிட்ட. உடனே அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவோம், அங்க போய் பார்ப்போம், என்னடா என்னாச்சு, நல்லா இருக்கியா, ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்லையா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, வீட்டுல எல்லாம் பயன்ட்டாங்களா, இல்ல மாமா ஒண்ணும் கவலை இல்ல மாமா, நீ ஒண்ணு பாத்துக்க மச்சான், எல்லாம் இல்ல சரிதான், எஸ்பி பாத்துக்கு வரமாமா, டிஐஜி பாத்துக்கு வரமாமா இப்படின்னு சொல்லி நம்மள கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஆனா அதுதான் என்கவுண்டர். அங்க அதான் சொல்ல வந்தது என்னன்னா, அது கவுண்டரே நடக்கல, ஸ்ட்ரைட்டா என்கவுண்டர் நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமாவே ஒரு புனையப்பட்ட நாடகத்தை அரங்கேற்றுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சே அரங்கேற்றுவாங்க. பெரும்பாலும் அப்படிதான் நடைபெறாங்க. நேரா துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுட்டுறது, கொன்னுறது, அதுக்கப்புறம் ஒரு கதையை வந்துட்டு உருவாக்கிறது, ஒரு நாவலை எழுதி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நிறைய நாவல்கள் தமிழ்நாடு முழுக்க எழுதிக்கிட்டே வராங்க. இன்னைக்கு நீங்க வந்து அருண்குமாரை பார்க்கிறீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நான் 96ல நான் போலீஸ் ஸ்கூல்ல வேலைக்கு சேர்ந்தேன். 96ல காவல்துறையில், தமிழ்நாடு காவல்துறையில சப் இன்ஸ்பெக்டர் நான் 96ல சேர்ந்தேன். அதுக்கு முன்னாடி நான் சென்னையில வந்துட்டு 1970 சொச்சன்ல சென்னையில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்கன்றத நான் என்னோட வாழ்க்கையில நான் கல்லூரி மாணவனா இருக்கும்போது, பள்ளி மாணவனா இருக்கும்போது பார்த்திருக்கிறேன். அது போக நான் காவல்துறைக்குள்ள வந்த பிறகு நான் இன்னும் பக்கத்துல ரொம்ப க்ளோஸா அப்சர்வ் பண்ணி பார்க்கிறதையும் நடக்குது. ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல கூட நான் சொல்லியிருக்கிறேன், தமிழ் தீவிரவாத அமைப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கலியம் பெருமாள் அவங்களுடைய அமைப்பு எல்லாம் இருக்கு இல்லையா? தமிழரசன் தோழர்ல இருந்தபோது தமிழ்நாடு விடுதலை படை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. விடுதலை படையினுடைய சேர்ந்த ராஜாராமன் ஒருத்தர், அவருடைய இன்னொரு சகாவும் முத நாள் எங்கிட்டதான் வந்து போர்ட்ரைட் பில்டிங்க்கு படம் வரைஞ்சுக்கிறாங்க. எங்கிட்டதான் அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு அவங்க செத்து போறாங்க. அந்த செத்து போனாங்க இல்லையா, அந்த செத்து போனவங்களை கொன்னதா சொன்ன போலீஸ் ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, அப்ப அவர் இன்ஸ்பெக்டர். உடனே அவர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனரா மாறிட்டார். அடுத்த நாள் அவர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனரா மாறிட்டார். அடுத்து இமிடியேட்டா அவருக்கு வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் பதவி உயர் கொடுத்தாங்க. அவர் பேரு கலியமூர்த்தி. இன்னைக்கும் நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் மாணவர்களுக்கு எல்லாம் அவர் பேசிட்டு. ஆமா, கலியமூர்த்தி. ஆமா, எஸ்பி ஒருத்தர் பேசுவாரு. அவரேதான். ஓகே. ஆனா அதே ராஜாராம் என்கிட்ட முத நாள் உட்கார்ந்து பேசும்போது, நான் தான் அன்னைக்கு போர்ட்ரைட் பில்டிங்கோட இன்சார்ஜ் ஆபீசர். நான் தான் உட்கார்ந்து பேசி என்னன்னு கேட்டு மற்ற தகவல்களை வாங்கி மற்றவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற ஆட்களுடைய படங்கள் எல்லாம் உருவாக்குறேன். என்கிட்ட அவ்வளவு அமைதியா பேசிட்டு இருக்காரு. அப்ப நம்ம போலீஸ் கம்ப்யூட்டர் விங்குன்ற இடத்துல சென்னை டிஜிபி ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபோரன்சிக் பில்டிங்ல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த ஃபோரன்சிக் பில்டிங்ல தான் என்னோட ஆபீஸ். அங்க இருந்து தப்பிச்சு ஓடணும்னா ராஜாராம் ஒரு நிமிஷத்துல தப்பிச்சு ஓடிடலாம். அப்ப என்கிட்ட துப்பாக்கி கிடையாது, என்கிட்ட எதுவுமே கிடையாது. அங்க இருந்து தப்பிச்சு போகாம அங்கேயே உட்கார்ந்து காலையில 9 மணிக்கு வந்து 4 மணி வரைக்கும் உட்கார்ந்து எல்லா தகவல்களையும் சொல்லி கொடுத்து பேசிக்கிட்டு இருந்த அந்த ஆள் 4 மணிக்கு காவல்துறை வேன்ல போகும்போது தப்பிச்சு ஓடப்பட்டதா சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா புனையப்பட்ட கதைகளுக்கு ஒரு ஜோடிப்பும் கூடவே நடந்திருக்குன்றது உங்களுக்கு புரியும். 4 மணிக்கு அடையாறு இந்த கொலை நடக்குது. 4 மணிக்கு காலையில ஏர்லி மார்னிங். ஏன் 4 மணிக்கு போய் தான் நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவீங்களா? காலையில 4 மணிக்கு போய் தான் 10 மணிக்கு போய் பண்ண மாட்டீங்களா? 10 மணிக்கு போனா 10 மணிக்கு போனா வெளிச்சம் இருக்காதோ? காலைல 4 மணிக்கு போனா தான் கண்ணு நல்லா தெரியுமோ? தூக்கத்தை கெடுத்துட்டு போனா தான் நல்லா இருக்குமோ? இதெல்லாம் வந்து உங்களோட கதை புனிவதற்கு தேவையான விஷயங்களா இருக்கு. சரிதானா? ஓகே. இப்ப வந்து கதைகள் இப்படித்தான் வந்து காவல்துறையில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா என்னன்னா, இது வந்து மக்களுக்கான ஒரு துறையா இல்லாத பட்சத்துல இது போல கதைகள் வந்துகிட்டே இருக்கு. நான் இன்னொரு விஷயமும் நான் உங்க கூட சேர்த்துக்கிறேனே. ப்ளீஸ். இந்தியாவுல
பல இடங்கள்ல காவல்துறை மரணங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதான் கேட்க வந்தேன் நானும் கூட. தமிழ்நாட்டுல மட்டும் இல்லையே, இந்தியாவும் நடந்துகிட்டு தானே இருக்கு. அது ஒப்பிடல எப்படி இருக்கு தமிழ்நாடு, அதை சொல்லுங்க. ஒரு முக்கியமா பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வந்து காவல்துறை கில்லிங்ல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பெரிய நம்பர்ல அங்க இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்து சத்தீஸ்கர். எனக்கு வந்து முக்கியமா ஒரு இந்த மாதிரி மீடியால இருக்கிற ஒரு நண்பர் தான் இதை வந்து எனக்கு ஞாபகப்படுத்தினார் வச்சுங்களேன். அவருக்கு என்னுடைய நன்றி இந்த விஷயம் சொன்னதுக்காக. சத்தீஸ்கட்ல இருக்கக்கூடிய காவல்துறை கொலைகள் பாத்தீங்கன்னா பல 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 மடங்கு அதிகம். கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்டவர்கள் 22 வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 200க்கு மேற்பட்டவர்கள் அதிக நம்பர் அங்கதான். அங்கதான் இந்த மாவோயிஸ்ட் இயக்கங்கள், நக்சல்பாரி இயக்கங்கள் அங்க வந்து சிறப்பா வந்து மக்களுக்காக போராடிட்டு இருக்காங்க. முக்கியமா அவங்க யாருக்காக போராடிட்டு இருக்காங்கன்னா, அந்த மண்ணை அந்த மக்களுக்கு மீட்டு கொடுக்கணும்ன்றதுக்காக போராடிட்டு இருக்காங்க. வெளி அந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் அந்த மண்ணை ஆக்கிரமிக்க வரும்போது அதுக்காக போராடிட்டு இருக்கிறவங்க அந்த மக்களா இருக்காங்க. அப்ப அந்த மக்களை காப்பாத்துறதுக்காக நின்னு போராடிட்டு இருக்கிறவங்கள காவல்துறை என்கவுண்டர்ன்ற பேர்ல சுட்டுக் கொள்றாங்க. அது ஆந்திர பிரதேஷ்லயும் நம்ம பார்க்கிறோம். நான் வந்து ஆந்திர பிரதேஷ்ல ஒரு பீரியட்ல வந்துட்டு அப்பான்னு இருக்கு. அப்பா வந்து ஆந்திர பிரதேஷ் போலீஸ் அகாடமியினுடைய ட்ரைனிங் சென்டர், போலீஸ்க்கான ட்ரைனிங் சென்டர். அந்த ட்ரைனிங் சென்டருக்குள்ள நான் ஒரு சில ட்ரைனிங் எல்லாம் பண்றதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. நான் தமிழ்நாடு காவல்துறையில இருக்கும்போது அங்க போகும்போது அங்க ரெகுலரா நெக்ஸலைட்டுக்கு எப்படி அட்டாக் பண்ணுவாங்க, அவங்கள எப்படி அட்டாக்ல இருந்து அவங்கள அட்டாக் பண்றதுன்றதுக்கு ஒரு ட்ரைனிங் நடந்துகிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் ட்ரைனிங் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த ட்ரைனிங்ல எனக்கு டைம் கிடைக்கும் போது அந்த ட்ரைனிங்குள்ள நான் உட்கார்ந்து கேட்பேன். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ் போலீஸ் ஆபீசர்ஸ் பேசுவேன். ஆனா பெரும்பாலான நெக்ஸலைட்டுகள் அங்க இருக்கிற மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் குரலாதான் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலை ஒடுக்கிற வேலையை போலீஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மக்களாட்சிக்கு எதிரான வேலையை காவல்துறை செஞ்சுக்கிட்டு இருக்கு. காவல்துறைக்கு இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கையில ஆயுதம் எடுக்கிறாங்க. நாங்க என்ன பண்ண முடியும், நாங்க நெஞ்ச காட்டு நிக்க முடியுமா, அப்ப நாங்க எடுக்கத்தான் செய்வோம் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்கல்ல. அப்ப அந்த வாதத்தை நீங்க எப்படி மறுப்பீங்க? அந்த வாதத்தை மறுக்க முடியாது. ஆனா நம்ம பார்க்கல இல்லையா அந்த ஸ்பாட்ல. ஆனா காவல்துறையினுடைய கலாச்சாரம் வந்து என்ன சொல்லுது நமக்கு, கொல், அவங்க மேல ஆயுதம் போடு. சரி, நீங்க அப்படியே திருப்பி வாங்க. நீங்க அவ்வளவு தூரம் நீங்க உங்க ஆர்குமெண்ட் நான் வந்து சரின்னு ஏத்துக்கிட்டா கூட தமிழ்நாட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டுக்கு உங்களை கூட்டிட்டு வரேன். வீரப்பன் கொலை நடந்தது இல்லையா, அதுல எத்தனை பழங்குடி மக்கள், எத்தனை அந்த கிராமத்து மக்களை போலீஸ் மீது தாக்குதல் நடக்கப்பட்டதுன்றதுக்காக அப்படியே கைதியில இருந்தவங்களை கொண்டு போய் அப்படியே நிக்க வச்சு கொண்டாங்களா இல்லையா? அது நீங்க பாத்தீங்களா? அந்த கிராமத்து மக்கள், அந்த பழங்குடி மக்கள், அந்த இருள மக்கள், அவங்க என்ன ஆயுதத்தை தூக்கிட்டா வந்தாங்க? வீரப்பனுக்கு தெரிந்தவர்கள், வீரப்பனை பார்த்தவர்கள், வீரப்பனுக்கு உதவி செய்தவர்கள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஆயுதம் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல எல்லாம் பச்சை ட்ரெஸ் போட்டு அவங்கள சுட்டு கொண்டது தமிழ்நாடு காவல்துறை தானே. அப்ப நீங்க கேள்வி கேட்டு பாருங்க. இப்ப அங்க நீங்க கேட்ட கேள்விக்கு இங்க பதில் வந்திருக்கா இல்லையா? இந்த காவல்துறையுடைய நாடகம் எவ்வளவு அம்பலப்பட்டு போய் நிக்குது இந்த இடத்துல. இந்த தமிழ்நாடு காவல்துறையினுடைய வீரப்பன் விஷயத்துல எவ்வளவு அம்பலப்பட்டு போய் நிக்குது. மக்களுக்கு சாதகமா இருக்க வேண்டிய காவல்துறை மக்களுக்கு எதிராக வேலை செய்தா இல்லையா? அதுதான். ஓகே, இப்போ இந்திய அளவுல பல மாநிலங்கள் நடந்துகிட்டு இருக்கு, தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்போ இதுல இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு தேவை. இப்போ மக்கள் மனநிலை என்ன எப்படி இருக்குது? மக்கள் வந்து பாத்தீங்கன்னாப்பா தவறு பண்றாங்க, அவன் வந்து ஒரு கொள்ளக்கார, அவனை வந்து போலீஸ்காரங்க சுட்டுக் கொள்றாங்க, ஆனா சரியானப்பா பண்றாங்க அப்படின்ற ஒரு மனநிலையே மக்களுக்கு இருக்கிறதுனால இதை பண்றாங்களா, இல்ல போலீஸுக்கே அந்த மனநிலை இருக்கிறதுனால மக்கள் ஏத்துக்கிறாங்களா? இது வந்து இன்ஸ்டிடியூஷனலா எப்படி நடக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கட்டாயம் சொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி வேற ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிளீஸ். சமீபத்துல ஹைதராபாத்ல ஆந்திர பிரதேஷ் ஹைதராபாத்ல ஒரு பெண் வந்து கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். அதுல 3 பேர் சம்பந்தப்பட்டவங்களா சொன்னாங்க. அடுத்த நாள் அவங்க 3 பேரையுமே காவல்துறை போய் சுட்டு கொண்டாங்க. அந்த 3 பேரை சுட்டு கொண்ட காவல்துறை இன்னைக்கு எந்த இடத்துல இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு சிறையில இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுதான் உண்மை. என்னன்னா இந்த மாதிரி மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கறாங்கன்றதுக்காக நீங்க இல்லீகல் மலர் தூவி வரவேற்றாங்க சார், மலர் தூவி வரவேற்றாங்க அவங்கள. நானும் பார்த்தேன். ஆனா மலர் தூவி வரவேற்றவர்கள் இன்னைக்கு நீங்க குற்றவாளின்னு மாட்டிக்கிட்ட பிறகு உங்க பின்னாடி யார் வந்து நிக்க போறாங்க? நீங்க உங்களுக்கு மேல ஒரு போலீஸ் ஆபீசர் சொல்லியிருப்பான், போட்டு காலி பண்ணு அவனை, எமோஷனலா அவனை காலி பண்ணு அப்படின்னு பேசியிருப்பான்.
ஆனா அவனெல்லாம் இன்னைக்கு ஜாலியா அவனோட வீட்டுல பெட்ல அவனுடைய மனைவியோட அவனுடைய குழந்தைகளோட படுத்து தூங்குறான். ஆனா நீங்க எங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க? என்கவுண்டர் பண்ண நீங்க எங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க? அப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கணும். மக்களுடைய மனநிலை இப்படி இருக்குன்றதுக்காக சட்டத்தை மீறி நீங்க எது செஞ்சாலும் குற்றமே. ஆனா இன்னொரு விஷயம் பார்க்கணும். இதுக்கு பின்னாடி இன்னொரு மனநிலையை நீங்க பார்க்கணும் நண்பரே. இந்த என்கவுண்டர் கில்லிங் வந்து பாம்பே வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுக்காக பல சினிமாக்கள் பல டாக்குமெண்ட்ரிகள் வந்து குவிஞ்சிருக்கு. ஆமா ஆமா ஆமா, எக்கச்சக்கமா இருக்கு. அதுல ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், அவர் பேர் வந்து பிரதீப் சர்மா. ஓகே, எத்தனை பேரை வந்து சுட்டுக் கொண்டிருக்கா தெரியுமா? ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் பண்ணி பாருங்க, எத்தனை பேரை கொண்டிருப்பாரு அவருடைய சர்வீஸ்ல. அவருக்கு வந்து மொத்தமே சர்வீஸ் ஒரு 15-20 வருஷம் தான் சர்வீஸ் இருக்க முடியும். மேக்ஸிமம் போனா ஒரு 30 வருஷம். அவர் எத்தனை பேரை சுட்டுக் கொண்டிருப்பாருன்னு சொல்லுங்க. என்ன ஒரு 10 பேர் 15 பேரை சுட்டு கொண்டுட்டாரா? 312 பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறார். 312 பேரை சுட்டுக் கொண்டிருக்காரு பிரதீப் சர்மா. ஓகே, 312 பேரு. அதுக்கப்புறம் அதே டிபார்ட்மெண்ட்ல இன்னொருத்தர் தயாநாயக் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் எத்தனை பேரை கொண்டிருக்காரு தெரியுங்களா? 83 பேரை கொண்டிருக்காரு. 83 பேரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் போன்ஸ்லே, அவர் பேர் போன்ஸ்லேன்னு முடியுது, பர்ஃபுல் போன்ஸ்லே. அவரு எத்தனை பேரை கொண்டிருக்காரு தெரியுமா? 77 பேரை கொண்டிருக்காரு. இப்படி இந்த மாதிரி கொண்டாங்க இல்லையா, இத்தனை பேரை கொண்டாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு தான் வந்திருக்காங்க. இல்ல ஜெயில இருந்து எதையோ பண்ணி மேனேஜ் பண்ணிட்டு ஓரளவுக்கு வெளியே வந்து நிக்கிறாங்க. இல்ல ஏதோ ஒரு பெயிலையோ இல்ல அடுத்த கட்டத்திலயோ ஏதோ ஒரு இதுல வெளியே வந்து நிக்கிறாங்க. இதுல பாதி பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க, அடுத்த வேலைக்காக தடுமாறுறாங்க, ஏதோ ஒண்ணு நடக்குது அவங்க லைஃப்ல. இப்படி நிறைய பேரு. ஒரு சூதகமான ஒரு சூழ்ச்சியான ஒரு விஷயத்தை நான் நான் ஒரு காவல்துறை பற்றிய ஒரு ஆய்வாளன் என்ற முறையில் நான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. இதுல பேரெல்லாம் பாத்தீங்கன்னா பிரதீப் சர்மான்றது பிராமின் நேம். ஓகே. அதுக்கப்புறம் நாயக்ன்றது பிராமின் நேம். அதுக்கப்புறம் வந்து போன்ஸ்லே மகாராஷ்டிரா பிராமின் நேம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர் எல்லாமே இந்த என்கவுண்டர்ல இன்வால்வ் ஆகிற ஆபீசர்ஸ் உடைய பேரெல்லாம் பாத்தீங்கன்னா பிராமின் நேமா இருக்கு. சார், காவல்துறைக்குள்ள சாதி இருக்குன்னு சொல்றீங்களா சார்? ஆமா ஆமா ஆமா, அதுல சந்தேகமே இல்ல. காவல்துறைக்குள்ள ஜாதி இருக்கு. காவல்துறைக்குள்ள ஜாதி தமிழ்நாடு உட்பட கட்டாயம். நான் ஆனா இந்த விஷயத்தை முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் இதை புரிஞ்சுட்டு நம்ம அடுத்து போவோம். ஏன்னா இதுல இருந்து நம்ம வழி தடுமாறி போயிட வேண்டாம். இந்த ஜாதியவாதிகள் குற்றம் செய்கிற கீழ் ஜாதிக்காரர்களை சுட்டுக் கொள்கிறார்கள். இப்ப ஒருத்தன் வந்து ஒரு குற்றம் செஞ்சு அதன் மூலமா தன்னை வளர்த்துக்கிறான், தன்னை கொண்டு வரானா, அவன் என்ன வந்துட்டு ஏற்கனவே சமுதாயத்துல மேல்தட்டுல இருக்கணும், நடுத்தட்டுல இருக்கணுமா இருப்பான்? கீழ்த்தட்டுல போராடி அடிமட்ட லெவல்ல இருக்கவங்க தான் இருப்பான். அப்ப அவன் கீழ் ஜாதியில இருக்கிற ஒருத்தனை மேல் ஜாதியில இருக்கிற ஒருத்தன் திருப்பி ஜாதி படுகொலை செய்யறான். ஜாதி படுகொலையும் இது ஜாதிய படுகொலையும் சரிதானே? இப்ப நீங்க கேட்ட கேள்வி அடுத்து அதான் சார். அப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் காவல்துறைக்குள்ள அப்ப சாதியும் வேலை செய்யுதுன்னா, தமிழ்நாடு உட்பட பல மாநிலம் காவல்துறை சாதி வேலை செய்யுதா? சாதி தமிழ்நாடு காவல்துறைக்குள்ள நல்லா வேலை செய்யுது. பெரும்பாலும் தமிழ்நாட்டு காவல்துறைக்குள்ள இருக்கக்கூடிய வர்மா, சர்மா இவங்க எல்லாருமே மேல் ஜாதிக்காரர்கள். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாதி சார்ந்த அமைப்புகள் சார்ந்த ஐபிஎஸ் ஆபீசர் தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறாங்க. தலித் ஆபீசர்ஸ் தனியா இருப்பாங்க, மேல் ஜாதி ஆபீசர்ஸ் தனியா இருப்பாங்க, வட இந்திய ஆபீசர்ஸ் தனியா இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஒருத்தர் வந்து எந்தெந்த இடத்துல சேர்த்துக்கணுமோ அந்தந்த இடத்துல சேர்த்துக்குவாங்க, எந்தெந்த இடத்துல ஒதுக்கணுமோ ஒதுக்கிடுவாங்க. அதே மாதிரி போலீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல கீழே, அங்க பெரும்பாலும் கீழே வேலை செய்யறவங்க எல்லாருமே பேக்வர்டாவும் தலித்தாகவும் தான் இருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை பெரும்பாலும் இருக்கக்கூடிய பிராமணர்கள் வெகு குறைவு. அப்படி ஒரு சில பிராமணர்களை நீங்க அங்க பாத்தீங்கன்னா, அவன் மேல் ஜாதி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இருப்பார் பாத்தீங்களா, அவருடைய கேம்ப் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருப்பான். இப்போ ஜாதி இருக்கா இல்லையா எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சாதி இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன், மறுப்பதற்கே இல்லையே. ஜாதி இருக்கு. போலீஸ்குள்ள ஜாதி இருக்கு. அதே மாதிரி நான் போலீஸ்லயே ஒரு ஜாதி நினைச்சேன், இப்பதான் போலீஸ்குள்ளே ஒரு ஜாதி இருக்குன்றீங்க நீங்க. ஜாதி என்னன்றது கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல
உங்களுடைய கான்ஸ்டபிள்ல இருந்து எல்லாருமே வேலை செய்வாங்க. அதே மாதிரி நீங்க கேட்டதுக்கு இன்னொரு எவிடன்ஸ் கொடுக்கட்டுமா நானு? தமிழ்நாடு காவல்துறையில 1997, 96, 98 நேரத்துல மதுரை பகுதியை அப்படியே பத்தி எரிஞ்சுது. பள்ளர் வெர்சஸ் தேவர் அப்படின்ற 2 ஜாதிகள் மோதிக்கிட்டாங்க, பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்தது. தலித் வெர்சஸ் நான் தலித்ன்ற மாதிரி எல்லாம் நடந்தது. அப்ப தமிழ்நாடு காவல்துறையில இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அந்த ஜாதி அமைப்புகளை சேர்ந்தவங்க, இந்த 2 ஜாதி அமைப்புகளை சேர்ந்தவங்களை தூக்கிட்டு வந்து சென்னையில போட்டாங்க. சென்னையில இருக்கிற பிற ஜாதிக்காரர்களை தூக்கிட்டு வந்து அப்படியே தூக்கி அங்க போட்டாங்க, மதுரை பக்கம் போட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க திருப்பி டிரான்ஸ்பர் வாங்கிட்டு அங்க வந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே இந்த ஜாதி அமைப்பு இருக்கிறனாலதான் இந்த வேலை நடந்தது. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஜாதி மனநிலையுடைய காவல் அதிகாரிகளும் இருக்காங்கன்றத உணர்ந்திருந்தது காவல்துறை அன்றைய தேதியில. புரியுது. அதனால ஜாதி மனநிலை இன்னமும் இருக்கு, ஜாதி இருக்கு. நம்ம இப்ப அந்த டாபிக்ல இருந்து விலகி நம்ம வந்துட்டு என்கவுண்டர் கில்லிங்ல இருந்து ஜாதிக்குள்ள போயிட வேண்டாம். குறிப்பாக நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த சொல்லுங்க. இதுல நம்ம வந்து ஒரு முத கேள்வி நீங்க வச்சீங்க, அந்த கேள்வி நமக்கு பதில் இன்னும் சொல்லவே இல்லை. சங்கர் என்ற சங்கர் பத்தி நம்ம வந்து அதை அப்படியே தொங்குதலியே வச்சிருக்கிறோம், ஹேங்கிங்லயே விட்டுருக்கிறோம். இப்ப நாம திருப்பி சங்கருக்கு வருவோம். சங்கர் பாத்தீங்கன்னா, சங்கர் மீது தமிழ்நாடு காவல்துறை பல கட்டங்கள்ல தாக்குதல் செஞ்சுக்கிட்டே இருக்கு. பல கட்டங்கள்ல அடுக்கடுக்கா செஞ்சுட்டு இருக்கு. முதல்ல வந்து வழக்கு போட்டாங்க. அந்த ஒரு வழக்கையே 17 வழக்கா போட்டாங்க. ஒரு வழக்கு தான், ஒரு குற்றம் ஒரு வட்டம், ஒரு வழக்கு தான். அதுக்கு வந்து சட்டத்திலேயே ஒரு பேர் இருக்கு. ஒரு குற்றத்துக்கு 2 தண்டனை கிடையாது. அப்ப எப்படி ஒரு குற்றத்துக்கு 2 வழக்கு நடக்க முடியும்? புரியுது. ஆனா ஒரு வழக்கு தான், ஒரு வழக்கே 17 வழக்கா மாத்துறாங்க. ஒரு வழக்கே ஒரு யூடியூப் இன்டர்வியூ. இப்ப கூட டெபுட்டி சிஎம் வந்து சனாதனம் குறித்து பேசினாரு. அது பல மாநிலங்கள்ல பல வழக்கா போட்டாங்க. அவரே என்ன கேட்டாருன்னா, ஒட்டு மொத்தத்தையும் மாத்தி ஒரு வழக்கா போடுங்க, ஏன்னா ஒரு தடவை தான் நான் பேசினேன், ஒரு வழக்கா போடுங்க அப்படின்னு அவரே போனாரு. சரி, இப்ப அவருக்கு ஒரு நியதியும் சங்கருக்கு ஒரு நியதியுமா? அவருக்கு ஒரு நீதியும் சங்கருக்கு ஒரு நீதியுமா? அந்த டெபுட்டி சிஎம் அப்பா தானே காவல்துறையை கையில வச்சிருக்கிறாரு. அப்பா எனக்கு இப்படி வழக்கு போடும்போது நியாயம் கேட்கிறமேப்பா, அப்ப சங்கருக்கும் நாம வந்து அப்படித்தானப்பா சொல்லணும். நீங்க தானப்பா காவல்துறையை கையில வச்சிருக்கிறீங்க. அப்ப போய் நம்ம காவல்துறையில இருக்கிற அந்த காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அருண் மற்றும் அந்த அதிகாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு வழக்கா போடுங்கப்பான்னு சொல்லிடலாம்ல. ஆனா அங்க உங்களுக்கு வந்து பழிவாங்கும் நடவடிக்கை இருக்கிற காரணத்தினால நீங்க என்ன பண்றீங்க, அதை அப்படியே 17 வழக்கா மாத்தி அதை வந்துட்டு அந்த தாக்குதலா செய்யறீங்க. நீங்க முதல்ல அரெஸ்ட் நடக்குது, அதுக்கப்புறம் அரெஸ்ட்லயும் அவன் சொன்ன பேச்ச கேட்க மாட்டேன்றான், சங்கர் கேட்க மாட்டேன்றான். உடனே அவன் கை காலெல்லாம் அடிச்சு ஒட்டைக்கிறீங்கல்ல. ஒரு சிறைக்குள்ள அடிச்சு உடைக்கிறீங்கன்னா, கஸ்டடியில இருக்கும்போது அடிச்சு உடைக்கிறீங்கன்னா, அது யார் மேல குற்றம், யார் மேல தவறு? மாநிலத்தின் மீது தவறா இல்லையா? ஆளுகின்ற அரசின் மீது தவறா இல்லையா? ஆளுகின்ற காவல்துறை மீது தவறா இல்லையா? ஆளுகின்ற சிறைத்துறை மீது தவறா இல்லையா? அப்ப இந்த தாக்குதலை அவன் மேல செஞ்சு பாத்தீங்க. அடுத்து அவன் அதுக்கும் அடங்காம சட்டத்தை பயன்படுத்தி திருப்பி வெளியில வந்து திருப்பியும் வந்து பேசுறான் அப்படின்னு போது, அவன் வீட்டுக்குள்ள மலத்தையும் மற்ற விஷயங்களையும் கொண்டு போய் கொட்டுறீங்க. அது இல்லாம அவங்க அம்மாவனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துறீங்க. ஏதாவது ஒரு தவறு நடந்து அவங்க ஒரு வயசானவங்க இறந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றுக்குமா? ஒரு உயிர் வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து உருவாக்குற ஒரு விஷயமா என்ன? அப்ப இவங்களுடைய தாக்குதல் இருக்கு இல்லையா, அதுவும் கிட்டத்தட்ட என்கவுண்டர் கில்லிங் போலவேதான். இப்போ எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் சங்கர் வந்து ஸ்டெப்பா அடுத்தடுத்து மேல ஏறி வந்துட்டாங்க. அடுத்து அவங்க ஒரே ஒரு டவுட், இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நாட் பை த போலீஸ், இட்ஸ் பை த அப்போசிஷன் பார்ட்டி. ஏதோ ஒரு சங்கருக்கு விரோதமான ஒரு பார்ட்டி பண்ணிருக்கிறாங்க. பட் நீங்க இத போலீஸோட ஆக்டிவிட்டியோட கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கு. நான் போலீஸோட தான் இதை கனெக்ட் பண்றேன். ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சென்னைக்குள்ள ஒரு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல தாக்குதல் நடத்த முடியுமா? தமிழ்நாடு காவல்துறை இருக்கிற இடத்துல, சென்னை காவல்துறை இருக்கிற இடத்துல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சென்னைக்குள்ள போய் ஒரு வீட்டுக்குள்ள தாக்குதல் நடத்த முடியுமா? அப்படி நீங்க எங்கேயாவது ஒரு தாக்குதலை நீங்க பாத்தீங்களா? இது நாள் வரைக்கும் ஒரு கடந்த 5 ஆண்டு காலத்துல நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி ஒரு தாக்குதலை பாத்திருக்கீங்களா? பார்த்ததே இல்ல.
அப்ப இந்த தாக்குதலுக்கு ஆசீர்வாதம் யார்? இந்த தாக்குதலுக்கு தூண்டுதல் யார்? இந்த தாக்குதலுக்கு துணை யார்? நான் காவல்துறையின் நேரடியாவே குற்றம் வைப்பேன். நான் குற்றம் வைப்பேன். அப்ப காவல்துறையினுடைய என்கவுண்டர் போலவே இதுவும் தான். அதே மாதிரி இன்னொன்னும் பார்க்கணும். ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, ஒவ்வொரு வாழும் மனிதருக்கும், நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்குமே பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையினுடைய கடமை. ஆனா அந்த கடமைய செய்யாம மறுதளிக்கிறாங்க. உங்களுக்கு அது புரியுதுன்னு நினைக்கிறேன். உடனே வந்து அந்த இடத்துல அட்டம் பண்ணி அத்தனை பேரையும் கைது செஞ்சு அந்த இடத்தை ஃப்ரீ பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? காவல்துறையுடைய பொறுப்பு. அந்த காவல்துறை அந்த வேலையை செய்யவே இல்லை. காவல்துறை அந்த வேலையை செய்யவே இல்லை. ஒரு 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 லெத்தார்ஜிக்கான ஆட்டிடியூடோட அதை நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு என்ன தெரியுது? அதுல என்ன தெரியுதுன்னா, இது காவல்துறையினுடைய ஆசீர்வாதத்தோடு அன்போடு நடத்தப்பட்ட ஒரு இது. அத சரி, அப்ப இது நீங்க கேட்ட கேள்விக்காக சரி, ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்கல்ல, இது யாரு வழக்கு பதிவு செய்யணும்? சென்னை காவல்துறை வழக்கு பதிவு செய்யணும். ஏன்னா இந்த ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் அண்டர் தமிழ்நாடு போலீஸ் டிஸ்ட்ரிக்ட். சோ போலீஸ் ஸ்டேட். அதுல சென்னை காவல்துறை சென்னை காவல் மாநிலத்துக்குள்ள இருக்கு, சென்னை மாவட்டத்துக்குள்ள இருக்கு. அப்ப வழக்கு யார் பதிவு செய்யணும்? சென்னை சிட்டி போலீஸ் பதிவு செய்யணும். சென்னை சிட்டி போலீஸ் தான் பதிவு பண்ணணும். அந்த வழக்கை எப்பயுமே பதிவு செய்யாம இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பயுமே போலீஸ் சிஎஸ்ஆர்னு ஒண்ணு கொடுத்து விட்டுருவாங்க. சும்மா ஏமாத்துறது. கோர்ட் எல்லாம் சொல்லிருச்சு, ஏற்கனவே கோர்ட் சொல்லிடுச்சு, எங்க முகாந்திரம் இருக்கோ, வழக்கு பதிவு செய்வதற்கு முகாந்திரம் இருக்கோ, அங்க எஃப்ஐஆர் வேணும்னு சொல்லுது. எங்க குற்றம் அப்படின்னு முகாந்திரம் இருக்கோ அந்த இடத்துல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் சொல்லியிருக்கு. ஆனா இவங்க சிஎஸ்ஆர் கொடுத்துட்டு நைஸா எஸ்கேப் ஆகுறாங்க. இவங்க வந்து அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்து கமிஷனர் கூட பேசியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல கமிஷனர் வந்து அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கூட பேசியிருக்க மாட்டார். அலைய விடு. ஓகே, அதுக்கு அடுத்து இவன் அடுத்த ஸ்டெப்புக்கு நகரும் போது, இந்த பிரச்சனை அடுத்த ஸ்டெப்புக்கு நகரும் போது, இது அப்படியே அந்த சிஎஸ்ஆர் தான் வந்துட்டு அவங்க வந்து சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க. வெறும் சிஎஸ்ஆர் சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க. எதுக்கு சிஎஸ்ஆர் சிபிசிஐடிக்கு மாத்தணும்? எஃப்ஐஆர் போட்டு மாத்த வேண்டியது தானே? அதே சிபிசிஐடிக்கு வெறும் சிஎஸ்ஆர் மாத்துறாங்க. சிஎஸ்ஆர் என்ன தெரியுமா? கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர். சும்மா ஒரு ஏதாவது பஞ்சாயத்து பேசுறது. இப்ப இந்த பஞ்சாயத்து பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு பாப்போம். இந்த இன்சிடென்ட்ல சங்கருடைய மதரை வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கும், சங்கரோட வீட்டை அடிச்சு தும்சம் பண்ணதுக்கும், அங்க இருக்கிற பொருளை திருடிட்டு போனதுக்கும் சிஎஸ்ஆர் வருமா? நீங்க அந்த என்கவுண்டர் கில்லிங்ல நீங்க ஏற்கனவே ஒண்ணு பேசுனீங்க, ஒருத்தன் வந்துட்டு செயின் அடிச்சா அவனை சுட்டு கொண்டாங்கன்னு. இவனை சுட்டு கொண்டு இருக்கணுமா இல்லையா? அப்படி பார்த்தா அதே கணக்கு படி பார்த்தா. ஆனா இங்க சுட்டு கொண்டாங்களா? இங்க பஞ்சாயத்து பேசுறாங்க. அப்ப என்ன புரியுது உங்களுக்கு? இது ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்ட குற்றம், ஆசீர்வதிக்கப்பட்ட குற்றம். புரியுதா உங்களுக்கு? ஓகே, இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இதெல்லாம் நம்ம வந்து ஒரு அறிவியல் பூர்வமாவும் நம்ம பார்க்கணும். நான் ஆஸ்திரேலியாவில் போலீஸ் பற்றி படிக்கிறதுக்காகத்தான் நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன். அது இல்லாம நான் அமெரிக்காவில் போலீஸ் பற்றி படிச்சிருக்கிறேன், லண்டன்ல போய் போலீஸ் பற்றி படிச்சிருக்கிறேன். உலகம் முழுக்க போலீஸ் எப்படி வேலை செய்யுதுன்றதை நான் முழுக்க படிச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து ஒரு சில தியரியை நான் அப்ளை பண்ணி பாக்குறேன். ஒரு தியரி இருக்கு. ஒரு தியரி எப்படி தியரினா, ராட்டன் பேரல் அண்ட் தென் ராட்டன் ஆப்பிள் தியரி. உங்களுக்கு அந்த தியரியை நான் எக்ஸ்பிளைன் பண்ண மக்களுக்கு புரியுற மாதிரி எளிய முறையில சொல்லுங்க சார். கட்டாயம் சொல்றேன். கெட்டுப்போன ஆப்பிள், கெட்டுப்போன பேரல். எது கெட்டு போச்சு? ஓகே, காவல்துறையை நீங்க ஒரு பேரலா எடுத்துக்கோங்க. காவல்துறையை ஒரு பெரிய குடுவையா எடுத்துக்கோங்க. அந்த குடுவை நல்ல குடுவையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள ஒரே ஒரு கெட்டுப்போன ஆப்பிளை நான் தூக்கி போட்டேன்னா மற்ற ஆப்பிள்களும் கெட்டு போயிருமா? கண்டிப்பா பேரல் ஃபுல்லா அழுகி போயிரும். இப்ப ஏற்கனவே வந்து பேரலே கெட்டுப்போன பேரலா இருக்கு. நான் நல்ல ஆப்பிள செலக்ட் பண்ணி நல்லா தேர்ந்தெடுத்து அழகா பாலிஷ் பண்ணி அழகா வச்சு அதை தூக்கி உள்ள போட்டேன்னா அந்த ஆப்பிள் என்ன ஆகும்? அந்த ஆப்பிள் அழுகிதான் போகும். அந்த ஆப்பிளும் கெட்டு போகும். அது போலதான் இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறையில் நடந்துகிட்டு இருக்கு. பேரல் ஏற்கனவே கெட்டு போய் கிடக்கு. அதுல என்ன நல்ல புது ஆபீசர்ஸ் நம்ம தூக்கி உள்ள போட்டாலும் அந்த புது ஆபீசர்ஸையும் அது அழுக வச்சிருது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு சட்டம் ஒழுங்க பாதுகாக்கணும்னு வர்ற போலீஸ் ஆபீசர் சட்ட ஒழுங்குல வேலை செய்யணும் இல்லையா?
சட்டம் ஒழுங்கு உண்மை. பற்றின முழு புரிதல் இருக்கணும் இல்லையா? அவங்களுக்கும் கோர்ட்டுக்கும் ஆமா. என்ன ரிலேஷன் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இவங்க கோர்ட்டுக்கும் ஆமா. இவங்களுக்கும் என்ன ரிலேஷன் புரிஞ்சுக்காம கிரிமினலுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற ரிலேஷனை மட்டும்தான் அதோட முடிச்சுக்கிறாங்க. இப்ப ஒரு ராட்டன் ஆப்பிள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப ராட்டன் ஆப்பிள் பேரலுக்குள்ள போட யார் அந்த ராட்டன் ஆப்பிள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி யார் அந்த ராட்டன் பேரல்ன்றதும் உங்களுக்கு புரியும். இங்க எக்கச்சக்கமான பெரிய பெரிய பேரல் ஃபுல்லா ராட்டன் ஆப்பிள் கிடக்கு. நீங்க அதெல்லாம் கிளீன் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். அப்ப அதற்கான திட்டங்களும் முன்னெடுப்புகளும் செய்யப்படணும். அதே மாதிரி பெரிய பெரிய பதவிக்கு நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராட்டன் ஆப்பிள ஆயிராம பாத்துக்கணும். அவங்கள நிறைய பேரு நல்ல ஆபீசரா இன்னமும் இருக்காங்க. இன்னும் நிறைய ஆபீசர்ஸ் நல்ல ஆபீசரா இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சிபிசிஐடியில ஒரு நல்ல ஆபீசர் ஒருத்தர் உண்டு. அவர் ஒரு புத்தகம் கூட இப்ப சமீபத்தில் இருக்காரு. அவருடைய பேர் எனக்கு டக்குன்னு நாம வர மாட்டேன். குற்றமும் தண்டனையும் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. குற்றமும் அனுப் ஜெய்ஸ்வால். ஓகே. அப்படிப்பட்ட ஆபீசர்ஸ்லாம் நீங்க வந்து போலீஸ்ல தேவையான ஆட்கள். அவர் வந்து சமீபத்தில் நீங்க அது ஒரு யூடியூப்ல கூட பார்க்கலாம். அவருடைய புத்தகத்தை பற்றி பழ கருபழனியப்பன் அவர் அதை பற்றி பேசியிருக்காரு. ரொம்ப அழகா பேசியிருக்காரு. அவர் வந்து அனுப் ஜெய்ஸ்வால் சொன்னதை விட அந்த கதையை ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு வச்சுங்களேன். ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் தான் குற்றவாளியா இருந்த போது அவனை திருத்தி அவர் இருந்த போது வரை அவனை நல்லா வாழ வைக்கிறார். ஆபீசர்ஸ் தான் நமக்கு தேவை. நமக்கு வந்து ரிஃபர்மேட்டிவ் ஆபீசர்ஸ் தேவை. போலீஸ் ஆபீசரா பனிஷிங் ஆபீசர் தேவையில்லை. நமக்கு வந்து பனிஷிங் அது தேவையில்லை. இல்ல எனக்கு புரியுது. ஓகே. எனக்கு சந்தேகம் என்னன்னா, இது நடக்குதுன்னு வச்சுப்போமே, இது கண்டினியூஸா நடக்குது அப்படின்னா, வாட் வில் பி தி ரியாக்ஷன் ஃப்ரம் தி சொசைட்டி? சொசைட்டில இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்னவா இருக்க போகுது? இப்போ ஒரு 14 என்கவுண்டர் நடந்திருக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு. நடந்துருச்சு, என்ன பிரச்சனை? யார் கொந்தளிச்சா? என்ன ஆச்சு? குற்றங்கள் அதிகரிச்சிருச்சா? ஏதாவது நடந்துச்சா? ஒண்ணும் இல்லையே. அப்போ என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்குன்னு கேக்குறாங்களா சார்? அதுக்கு என்ன பதில் இருக்கு? இதுல நம்ம வந்து ஒரு அமெரிக்காவில் ஒரு ஆய்வு நடந்தது. அந்த ஆய்வை நான் அந்த இடத்துல எக்ஸாம்பிளா சொல்றேன். குற்றம் என்பது சமுதாயத்தோடு அப்படியே இருக்கிற விஷயம் தான். அதை நீங்களாம் தூக்கலாம் முடியாது. சமுதாயம் இருக்கிற வரை குற்றம் இருக்கும். ஆமா, சரிதானே? அதுக்கு ஒரு சின்ன ஆய்வு பண்ணி பார்த்தாங்க. ஒரு 3 வில்லேஜ் எடுத்துக்கிட்டாங்க. 3 வில்லேஜ்னா 3 ஸ்பாட் ஏரியாவை எடுத்துக்கிட்டாங்க. ஒன்னு பிளாக் ஸ்பாட் ஏரியா. பிளாக் ஸ்பாட் ஏரியானா குற்றங்கள் அதிகமாக நடக்கிற இடம். ஒன்னு மிடில் லெவல், மீடியம் லெவல், இன்னொன்னு நடக்காத இடம். இந்த நடக்கிற இடத்துல எக்கச்சக்கமான போலீஸ் ஆபீசரை போட்டாங்க. நடக்காத இடத்துல கொஞ்சமா போலீஸ் ஆபீசர் போட்டாங்க. 1-2 போலீஸ் ஆபீசர் போட்டாங்க. மீடியமா நடக்கிற இடத்துல அதை விட கொஞ்சம் அதிகமா, இதை விட கொஞ்சம் கம்மியா ஆட்களை போட்டாங்க. சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு சென்சஸ் எடுத்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இதை அப்படியே தூக்கி இங்க மாத்தி போட்டு பார்த்தாங்க. அதிகமான பிரசன்ஸ் இருக்கிறத லோவஸ்ட் பிரசன்ஸ் இருக்கிற இடத்துக்கு போட்டாங்க. கொஞ்சம் போலீஸ் ஆபீசர் குற்றம் பிளாக் ஸ்பாட்டட் ஏரியாக்கு போட்டு பார்த்தாங்க. ஆனா ரிசல்ட்ல ஒரு மாற்றமும் இல்ல. அப்ப குற்றம் என்பது சமுதாயத்தோடு சம்பந்தப்பட்டது, போலீஸோடு சம்பந்தப்பட்டது அல்ல. ஏன் ஒரு குற்றம் செஞ்ச? நான் லாஸ்ட் டைம் உங்க கூட பேசும்போது கூட நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். மாதவரம் பகுதியில் நான் வேலை செய்யும் போது அங்க பெண்கள் வந்து சாராயம் காய்ச்சறவங்களாக இருந்தாங்க. நிறைய பெண்கள் சாராயம் காய்ச்சினாங்க. ஆனா நல்ல பெண்கள், நல்ல பெண்கள், நல்லவர்கள், ரொம்ப நாள் நம்ம போனோம்னா நமக்கு வந்துட்டு அவங்க பேசுற முறை, பழகிற முறை எல்லாம் அவங்களுக்கு வேற தொழில் கிடையாது. இந்த அரசு அவங்களுக்கு எந்த விதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கல. அவருடைய கணவர்கள் குடிகாரர்கள். அப்ப இந்த அம்மாக்கள் ஏதாவது ஒரு சின்ன வழியில காசு சம்பாரிச்சு, அது குற்றமோ நல்லதோ ஏதோ வழியில சம்பாரிச்சு தன் குடும்பத்தை அடுத்த நிலைமைக்கு தள்ளிட முடியாதான்னு யோசிக்கிறாங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குற்றத்துக்கும் போலீஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. போலீஸின் அந்த குற்றம் என்பது அந்த சமுதாயத்தோடு சம்பந்தப்பட்டது. நான் இன்னைக்கு ஆஸ்திரேலியால கிட்டத்தட்ட 17 ஆண்டு காலம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். குற்றம் வெகு குறைவு. ஏன்னா அங்க சமுதாயம் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அங்க கீழ்நிலை மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, கீழே இருக்கிற மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தேவைகளை அரசு ஏற்றுக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய பிரச்சனைகளை அரசு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வேலைக்கு போக முடியாதா, உங்களுக்கு உடல் உபதை இருக்கா, நீங்க மனநிலையில பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, அப்ப ஓகே நீ கவலைப்படாத, உனக்கு வந்து உன்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளை நான் போட்டுறேன், உங்க ஃபேமிலியில இருந்தே கூட ஒருத்தர் உன்னை பாத்துக்கலாம், ஆனா உனக்கு நான் வந்து வாரம் சம்பளம் கொடுத்துருவேன், நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், நீ வீட்டுல ரெஸ்ட் எடு, நீ வீட்டுல பத்திரமா இரு, நீ சாப்பிடு, உன்னை உங்க அம்மா பாத்துக்கிறாங்க இல்லையா, உங்க அம்மா பாத்துக்கிறாங்க இல்லையா,
உங்க அப்பா உன்னை பாத்துக்கிறாங்க இல்லையா, அவங்களும் வேலைக்கு போக வேண்டாம், அவங்களுக்கும் நான் சம்பளம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சம்பளம் கொடுக்குறாங்க. அப்ப அவனை போன்ல திருட வேண்டிய அவசியம் இருக்குமா? இருக்காது. திருட்டு எதனால் நடக்குது? சமுதாயத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வால நடக்குது. குற்றம் ஏற்றத்தாழ்வு, வறுமை. அதுதான் வறுமை என்பதே ஏற்றத்தாழ்வு தானே. ஆமா ஆமா ஆமா. குற்றம் எதனால் நடக்குது? சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளால நடக்குது. அந்த பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி கையகப்படுத்தி அதை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு யாருகிட்ட இருக்கு? அரசு கிட்ட இருக்கு. முக்கியமா ஆட்சிக்கு வருபவர்கள் அரச கையகப்படுத்தி அந்த பிரச்சனைகளை நீக்கிறவங்களா இருக்கணும். ஆனா நம்ம கிட்ட அரசு படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் சகோதரர்களே. அவங்க படிப்பறிவு இல்லாதவன் ஒருத்தன் எப்படி ஆட்சியில ஒரு அரசியல் அமைப்பை மாற்றத்தை உருவாக்குவான்? எப்படி அவன் என்கவுண்டர் கில்லிங்க தடுப்பான்? பிரிட்டிஷ்காரத்துல இருந்ததை விட இன்னைக்கு அதிகமா என்கவுண்டர் கில்லர் மாறி இருக்கு. அவன் பண்ண கெட்ட விஷயங்களை நாம காப்பி எடுத்து அதை பல மடங்கு பெருக்கி இருக்கிறோம். நம் மக்கள் தொடர்ச்சியா என்கவுண்டர் பண்றதுனால குற்றவாளிகள் அடங்கலாம் மாட்டாங்க, இன்னும் கட்டவிழ்த்து விடப்பட்ட காலையெல்லாம் சுத்துவாங்கன்றீங்க. அப்படி சொல்லல நாங்க. நீங்க தப்பா அதை சொல்றீங்க. குற்றம் குறையாது, குற்றம் குறையாது. நான் குற்றவாளிகளை பற்றி பேசவில்லை, குற்றத்தை பத்தி பேசுறேன். குற்றம் குறையாது. குற்றம் குறைய வேண்டும் என்றால் சமுதாயத்தில் மாற்றம் வேண்டும். நீங்க குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுங்க, குற்றவாளிகளை திருத்துங்க. நீங்க குற்றவாளிகளை கொல்வதன் மூலமாக அதே குற்றம் தொடர்ந்து அங்கேதானே இருக்கும். எப்படி ஏழைக்காரன் இருக்கிறானோ அதுவரை பிரச்சனை இருந்துட்டு தானே இருக்கும். இந்தியாவுல ஏழைக்கும் பணக்காரனுக்குமான டிவைட் இருக்கு இல்லையா, கேப் இருக்கு இல்லையா, அது பல மடங்கு அதிகமாயிருச்சு கோவிடுக்கு அப்புறம். அப்ப அந்த பல மடங்கு அதிகமாகும் போது குற்றத்துக்கான வாய்ப்பும் பல மடங்கு அதிகமாகுதா இல்லையா? கரெக்ட் சார். எனக்கு இதுல இன்னும் சந்தேகம் இருக்கு. இப்போ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு எஜுகேட்டிங் டோன்ல இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்கிறேன். இதை யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம், அல்லது அப்கமிங் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கூட பார்க்கலாம். இப்போ என் கேள்வி என்னன்னா, இப்போ என்கவுண்டர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு அதிகாரியா வரணும்னு விரும்பக்கூடியவர்களுக்கு கூட இந்த சிஸ்டம் வேற வழி இல்ல கண்ணா, என்கவுண்டர் பண்ணிதான் அவங்களோட புஷ் பண்ணுதா? பண்ணிடுமா? அந்த மாதிரி பண்ணிடும். நாம ஏற்கனவே ஒரு தடவை பேசும்போது ஒரு விஷயம் பேசணும். காவல்துறைக்குள்ள இல்லீகல் ஆர்டர்னு போன முறை நம்ம பேசியிருந்தீங்க. கரெக்டா ஞாபகப்படுத்திட்டீங்க. உபேத ஆர்டர்னு தமிழ்நாடு காவல்துறையில சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. உபேத ஆர்டர் இந்தியாவில் இருக்க எல்லா காவல்துறையிலும் சொல்லிட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ்காரர்கள் காவல்துறையை, இந்திய காவல்துறையை கையகப்படுத்தி செயல்படுத்திக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் இந்த விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. உபேத ஆர்டர் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும். நண்பருடைய பேர் மறந்துட்டேன். நாங்க ட்ரைனிங்ல இருக்கும்போது ட்ரைனிங்ல இருக்கேன். அப்ப ட்ரைனிங்ல இருக்கும்போது ஒரு MBA படிச்ச ஒரு நண்பர், அவர் ராஜ்பாபு இன்னைக்கு அடிஷனல் சூப்பரண்டா போலீஸா இருக்காரு. எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், எனக்கு பக்கத்து போயிட்டு நானும் அவரும் நிறைய கதைகள் பேசிக்கணும். ட்ரைனிங் காலேஜ்ல இருக்கும்போது பேசிக்கிட்டே தான் இருக்கணும், வேற வழி கிடையாது, நம்ம வெளியெல்லாம் போக முடியாது. அப்ப என் பக்கத்து பெட்ல இருக்கிறவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். அவரு என்னன்னா, அங்க ட்ரைனிங்குள்ள வரும்போதே திருமணம் பண்ணிட்டு வந்தவர். அப்ப அவர் ட்ரைனிங்குள்ள வரும்போதே அவருடைய மனைவி பிரெக்னண்டா இருந்தாங்க. இவர் ட்ரைனிங்குள்ள ஒரு 3 மாசம் 4 மாசம் இருக்கும்போதே அவருக்கு குழந்தை பிறந்துருச்சு. அங்க பாண்டிச்சேரி வீடு, குழந்தை பிறந்துச்சு. இன்னைக்கு அந்த குழந்தை இன்னைக்கு ஒரு மிலிட்டரியில ஆபீசரா இருக்கான் அந்த பையன். இன்னைக்கு ஒரு மிலிட்டரியில முக்கியமான ஆபீசரா, பெரிய ஆபீசரா இருக்கான். அப்ப அந்த குழந்தை பிறந்திருக்குன்ற தகவல் இவருக்கு வருது. உடனே தகவல் சொன்ன உடனே இவங்க கொடுக்குறாங்க. உடனே இவர் ஒரு பெட்டிஷன்ல எனக்கு குழந்தை பிறந்திருக்குது, I just need 3 days holiday so that I can go and meet my baby and come back அப்படின்னு ஒரு கொடுக்குறாரு. ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷன், நல்ல ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்டா இருந்தா என்ன பண்ணுவாங்க? உடனே அனுப்புவாங்க, போயிட்டு வாப்பா சொல்லுவாங்க. நீ ஒரு அப்பா ஆயிட்டா, இந்த குரூப்லயே நீ தான் முதல்ல ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிற, மகிழ்ச்சி, என்னோட வாழ்த்துக்கள், போயிட்டு வா, நான் உனக்கு வாழ்த்து சொல்றேன், உன் குடும்பத்துக்கு சொல்லிட்டு உன் மகனுக்கு வாழ்த்துன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. நாளைக்கு ஃபியூச்சர்ல வரப்போற அந்த மிலிட்டரி ஆபீசருக்கு நான் இன்னைக்கு வாழ்த்துன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த அந்த டிஎஸ்பி, அவர் பேர் அவர் நல்ல கோயம்புத்தூரை சேர்ந்தவர், தமிழ்காரர் தான். அப்பதான் உள்ள ஜாயின் பண்ணிருக்காரு. அவர் ராமசுப்ரமணியம், அவர் பேரு ராமசுப்ரமணியம். பெட்டிஷனை கொடுத்த உடனே பெட்டிஷனை வாங்கி பார்த்துட்டு பெட்டிஷனை கிளிக்கிறார். அப்படியே கிழிச்சு போட்டுட்டு அட்டென்ஷன் சொல்றார். அட்டென்ஷன் உடனே 2 காலையும் சேர்த்து வைக்கிறான். அபவுட் 10 அப்படின்னு சொல்றாரு. அவன் திரும்புற உடனே மார்ச்
குயிக் மார்ச் அப்படின்றாரு. உடனே வேகமா நடந்து வெளியே வந்துடுறான், அந்த ரூம் விட்டு வெளியே வந்துடுறான். இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு மனநிலைன்னு பாருங்களேன். ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு மனநிலை இல்லையா? உண்மை, நிச்சயமா. ஆனா அந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லைங்களா, உபேத ஆர்டர்னு. அவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் அவன் செஞ்சிருக்கான். அட்டென்ஷன் செஞ்சுட்டான், அபவுட்டன் செஞ்சுட்டான், குயிக் மார்ச் பண்ணி வெளியே வந்துட்டான். இப்ப அவனுடைய பெட்டிஷனே வந்து கிழிச்சு போட்டாச்சு. இப்படித்தான் காவல்துறையில பல நேரத்துல உபேத ஆர்டர் நடந்துகிட்டு இருக்குது. இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது உபேத ஆர்டர். நான் யாருன்ற பேரை சொல்றேன், யாரு எப்ப நடந்ததுன்றதையும் சொல்றேன். 1996 நான் ட்ரைனிங்ல இருந்தப்போ நடந்தது. 3 மாசத்துல நடந்தது. மார்ச் மாசம் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறேன். 3 மாசத்துல 6வது மாசத்துல இது நடக்குது. ஓகே, புரியுது இல்லைங்களா? இந்த உபேத ஆர்டர் எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் சொல்லிட்டு. ஆனா இந்த உபேத ஆர்டருக்கு பேரலான இங்க வந்து போலீஸ் அகாடமியில, இங்க வந்து நான் வந்து ஆஸ்திரேலியாவில் போலீஸ் அகாடமியில நான் பண்ணும்போது தான் அவங்க எனக்கு சொன்னது, உபேத ஆர்டருக்கு பேரலா இன்னொரு ஆர்டர் இருக்கு, டிஸ்ஒபே தி இல்லீகல் ஆர்டர்னு. அந்த டிஸ்ஒபே தி இல்லீகல் ஆர்டரை இல்லீகலா இருக்கிற பட்சத்துல டிஸ்ஒபே பண்ணணும். அது மட்டும் இல்லாம டிஸ்ஒபே பண்றது மட்டும் இல்லாம அதை எடுத்துட்டு போய் அடுத்த ஸ்டெப்ல கொண்டு போய் கம்ப்ளைண்டா செய்யணும். இப்போ ஒரு டிஎஸ்பி வந்து இல்லீகலா ஒரு ஆர்டர் கொடுக்கறாருன்னா, நீங்க அதை எடுத்துட்டு போய் அந்த டிஎஸ்பிக்கு மேல இருக்கிற அடிஷனல் சூப்பரண்டா போலீஸ் கிட்ட போயிட்டு, சார் எனக்கு வந்து நான் வந்து இப்படி ஒரு இல்லீகல் ஆர்டரை இவர் கொடுத்திருக்காரு, ஐ கான்ட் ஃபாலோ திஸ், சோ கைண்ட்லி டேக் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் திஸ் மேன் அப்படின்னு அவருக்கு மேல இருக்கிறவர் மேல இவர் நீ கம்ப்ளைண்டா லான்ச் பண்ணணும். இது ஆஸ்திரேலியாவில் இருக்கு, யூகேல இருக்கு, யுஎஸ்ல இருக்கு, ஆனா இந்தியாவில் இல்ல. அதன் காரணமா தான் என்கவுண்டர் பண்ணுன்னு சொன்னா இவன் துப்பாக்கி தூக்கிட்டு போய் நின்னுட்டு ஜெயிலுக்கு போறான். இவன் துப்பாக்கியை தூக்கிட்டு போய் நின்று ஜெயிலுக்கு போறான். ஆனா இதுல இந்த என்கவுண்டர் கில்லிங்கும் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுது, எக்ஸ்போஸ் ஆயிடுது. இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த என்கவுண்டர் கில்லிங்ல இவன் துப்பாக்கி எடுத்துட்டு போய் அவங்க சுட்டு கொண்டுட்டு இவன் குற்றவாளியா மாறி இவன் ஜெயில போய் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான், கட்டாந்தரையில படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். ஆனா இவனுக்கு ஒரு இல்லீகல் ஆர்டர் கொடுத்தான் பாத்தீங்களா, அவன் சந்தோஷமா அவனுடைய குடும்பத்தோட வாழ்க்கையை நடத்தி அவன் பிள்ளைங்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வச்சு அங்க அமெரிக்காவுக்கு போய் சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறான், குற்றமற்றவனா வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா குற்றத்தினுடைய முதல் குற்றவாளி, அவன். புரியுதோ? கண்டிப்பா சார். இதுல நீங்க ஒரு நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாடம் எடுத்த மாதிரியே சொன்னீங்க. இதுல குறிப்பா நம்ம தொட வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஆட்சியாளர்கள். இப்ப நான் சொன்ன மாதிரி சங்கரோட ஈவெண்டா இருக்கட்டும், அதன் பிறகு நடந்த ஒரு படுகொலையா இருக்கட்டும், அதாவது ஒரு நீங்க சொன்னீங்க எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்னு சொல்லுங்க, என்கவுண்டர் சொல்லாதீங்கன்னு சொல்லுங்க. சோ அந்த கில்லிங் நடந்த சம்பவம் அன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அசெம்பிளி நடந்துகிட்டு இருந்துச்சு, தமிழக சட்டமன்றம் நடந்து கொண்டுதான் இருந்துச்சு. அப்ப சட்டமன்றத்துக்குள்ள இதை குறித்து ஒரு எதிர்கட்சியில இருக்கிறவங்களோ ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களோ யாருமே ஒரு சாதாரணமா ஒரு டிஸ்கஷன் நடத்துவாங்கல்ல, என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அது ஏன் நடக்கல? அப்ப அதை பற்றிய புரிதலோ அதை பற்றிய ஒரு பார்வையோ தமிழக ஆட்சியாளர்களுக்கு முதலமைச்சர் உட்பட இல்லைன்னு எடுத்துக்கலாமா? அருள்மொழிவர்மன், இதை நம்ம வந்து முதலமைச்சர் உட்பட அப்படின்னு நான் வைக்கிறத விட இத மொத்த அசம்பிளிக்குமே இல்லைன்னு கூட நான் வைப்பேன். மொத்த அசம்பிளிக்குமே இல்லைன்னு கூட நான் வைப்பேன். ஏன்னா மக்களுக்கு எந்த பிரச்சனை, எது எப்படிப்பட்ட பிரச்சனை, நான் இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கொண்டு வந்து வச்சேன். மேல் ஜாதிக்கார போலீஸ் ஆபீசர்கள் கீழ் ஜாதிக்கார கிரிமினல்களை சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. நீங்க எத்தனை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்க வந்துட்டு எலெக்ஷன் ஜெயிச்சு நீங்க வந்துட்டு அசம்பிளிக்குள்ள வரீங்க. அப்ப உங்களோட குரல் ஒரு குதிரை மேய்க்கிறவன் போலீஸ்காரனால சாவடிக்க போடும் போதும் அந்த குரல் ஒலிக்கணும் இல்ல? அப்படியே அடங்கி போயிடுறீங்கன்னா நீங்க யாருக்கு கூலியா வேலை செய்யறீங்க? நீங்க யாருக்கு கூலியா வேலை செய்யறீங்க? அதே மாதிரி இன்னொன்னு நான் உங்ககிட்ட இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். அருள்மொழிவர்மன், நான் பேசுற விஷயங்கள் வந்து நிறைய காவல்துறை அதிகாரிகளுக்கு பிடிக்காது. நான் காவல்துறையில 12 ஆண்டு காலம் வேலை செஞ்சிருக்கேன். ஆனா அதை விட அதிகமா யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கிறேன். ரிசர்ச் ஒர்க் செஞ்சிருக்கிறேன். எனக்கு நிறைய விஷயங்கள் புரியுது. இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறையை என் கையில கொடுத்தா நான் அதை திருத்திடுவேன். ஆனா என் கையில யாரும் கொடுக்க வேண்டாம், நானும் அதை வாங்க போறதும் கிடையாது. ஆனா என்னன்னா, இதை புரிஞ்சிக்காம என் மீது வழக்கு பதிவு செய்யறதும் என்ன கைது செய்யணும்னு துடிக்கிறதும் மிக முட்டாள்தனம். அதே மாதிரி என் மீது வழக்கு பதிவு செய்யறதுக்கு கூடவே உங்களையும் குற்றவாளியா மாத்தி உங்க மீதும் வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு துடிக்கிறதும் மிக 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 கேவலமான ஒரு விஷயம். இதுல பதிவு செய்த அத்தனை கருத்துக்களும் என் கருத்துக்கள். இந்த மக்களாட்சி மிக முக்கியமான ஒரு மக்களுக்கான ஆட்சியா மாறணும்ன்றதுக்காகவே
என் மீது எத்தனை வழக்குகள் வந்தாலும் பரவாயில்லன்றதுக்காக இந்த கருத்துக்களை நான் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். சட்டத்தை பயன்படுத்தி தாக்குதல் செய்யணும்னு நினைக்கிறவங்க வழக்கை என் மீது பதிவு செய்யுங்க. இத சொல்லப்பட்ட அத்தனை கருத்துக்களுக்கும் நானே பொறுப்பு. புரிஞ்சுக்கிறேன். பொதுவாக இந்த தலையங்கத்தினுடைய துவக்க எண்டில் நீங்க பாத்தீங்கன்னா, வேரிலேயே அமிலம் மூட்டுவதற்கு தயாரா அப்படின்னு அவங்க கேட்டது உங்கள் துறையை நீங்க மாத்த தயாரா அப்படின்னு கேட்டதான் பொருளாக பார்க்கிறேன். நிச்சயமா இது வாக்கு வங்கி அரசியல்ல, ஓட்டு வங்கி அரசியல்ல எந்த விதமான ஒரு கெடுதலையும் எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த போறது இல்லை அப்படிங்கறதுனால இந்த பார்வையில இருக்கிறாங்களா அல்லது என்ன அப்படிங்கறத நம்ம ஆட்சியாளர்கிட்ட கேட்டாதான் தெரியும். ஆனாலும் இந்த சம்பவம் எப்படி தமிழகத்திற்கு ஒரு பேராபத்தான சூழலை உருவாக்குகிறது, சொசைட்டிக்கு எப்படி பேராபத்து அப்படிங்கிறத ரொம்ப தெளிந்த நீரோடை போல ரொம்ப தெளிவான வார்த்தைகளோட பதிவு பண்ணீங்க. கைண்ட்லி அரசியல்வாதிகளுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது சட்டமன்றத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற, சட்டமன்றத்தில் வேலை செய்யறதா, நீங்க சட்டமன்றத்தில் வேலை செய்யறதுக்கு தான் போயிருக்கீங்க, சட்டமன்றத்துக்கு பொழுதுபோக்காக போகல. நீங்க சட்டமன்றத்துல சட்டத்தை சரியா இயற்றுவது எப்படி, சட்டத்தை மக்களுக்கு பயனுள்ள விதத்துல எப்படி இயற்றுவது, காவல்துறையை மக்களுக்கு பயனுள்ள விதத்துல எப்படி பயன்படுத்துவது அப்படின்ற மாதிரி உருவாக்குவதற்காக சட்டமன்றத்துல வேலை செய்யுங்க. காவல்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நாளைக்கு இந்த என்கவுண்டர் என்ற துப்பாக்கி உங்கள் மார்பு நோக்கி திரும்பாது. நன்றி. மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. நன்றி நண்பர்களை, முழு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.